ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பையன் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸுக்கு வந்து ராகி சேமியா தான் செஞ்சு தரப்போகிறேன். ராகி சேமியாவுக்கு நான் ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வச்சுட்டேன். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு ராகி சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த ராகி சேமியாவில் சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவினது போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் சர்க்கரை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் 2 பேருக்கும். உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இதுக்கப்புறம் ஒரு 4 o'clock நான் நைட்டு வடகரி செய்ய போகிறேன் டின்னருக்கு. அதனால் 4 o'clock கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். வாஷ் பண்ணி ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 hours or 3 hours கழிச்சு 7 o'clock நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வடகரிக்கு இந்த கடலைப்பருப்பு வடையை நான் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இட்லி குண்டால் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வடையில் போட்டு வடையாக போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நான் எண்ணெயில் பொரிச்சா போதும். வடை அளவுக்குலாம் வேக தேவையில்லை, ஓரளவு பொரிச்சா போதும். ஏன்னா திரும்பி நம்ம வடைகளில் போட்டு கொதிக்க தானே வைக்க போகிறோம். அதனால் போண்டாவாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினோன்னே பட்டை, லவங்கம், அந்த பிரிஞ்சிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அந்த பட்டை, லவங்க ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடரும் தனியாத்தூளும் போட்டிருக்கேன். கூட நம்மளுக்கு கரம் மசாலா வேணாலும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொதிக்கிற கேப்பில் நம்ம போண்டாவாக போட்டு வச்சுருக்கலாம். அதை நல்லா கையிலேயே மேஷ் பண்ணி உதுத்துக்கலாம். இதுவை நல்லா இந்த கொதி வந்ததும் அதில் இந்த வடகரி போண்டா போட்டதை போட்டு அதில் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் தோசை, வடகரி தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பசங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு இதுலேயே மாவுலேயே கொஞ்சமாக வடைக்கு எடுத்து வச்சுருந்தேன். ப்ளெயினாக வடை மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன், வெங்காயம்லாம் இல்லாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.